Hey hello guys, welcome back to our channel. Night has come ஓட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல டேபின் ஒரு மாஃபியா அவதான் கோயங்க கொன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல எப்போது போல எல்லாரும் முழிக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வருது. கோயங்க செத்து போயிட்டான். அவன் சிட்டிசன் சொல்றாங்க. தென் எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் டெட் பாடியுமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல அவன் போய் சொல்றான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே நாளே செத்து போயிருக்காங்கன்னு. பக்கத்துல டேபினோ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்பாவே மாதிரி நிற்கான். நான்லாம் பச்சை மண்ணுப்பா ஏன் மேலாம் சந்தேகப்படுறாதுங்க அப்படி ஃபேஸ்ல ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இந்த ரெண்டு டெட் பாடியுமே ஃப்ரீசர் ரூம்குள்ள வைப்போன்னு ஹீரோனிமி சொல்ல சுசுமி என்னாலாம் முடியாது நீயே பண்ணிக்கோ நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவ அங்கிருந்து போறா. சுசுமி நீ எங்க போறா அப்படி ஹீரோமே கேட்க என்னாலலாம் முடியாது நான் மேல போறேன் மீட்டிங் போடுவீங்களா அப்ப மட்டும் வரேன்னு சொல்லிட்டு போறா. அங்க இருக்கிறவங்களும் எங்களாலாம் முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. நெக்ஸ்ட் அந்த கண்ணாடி போட்ட பையன் அண்ட் அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல டேபின் மே நிக்கான். மாஃபியா யாரா இருப்பாங்க தினமும் ஒவ்வொருத்தரா சாகுறாங்க எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலையே அப்படி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவன் கேட்டுட்டு வில்லத்தனமா சிரிக்கான். மாஃபியாவே உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கேன் நீங்க எப்படி தேனாலும் நான் கிடைக்க மாட்டேன் அப்படி சிரிச்சுட்டு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் உடனே மாத்திட்டு அப்பாவி மாதிரி அவங்க கிட்ட சொல்றான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதுவும் யுன்சோ மேல. அவளைதான் கோயாங்கும் அவனோட ஃப்ரெண்டுமே மாஃபியான்னு சொன்னாங்க அதனால இவங்க செத்து போயிட்டாங்க போல அப்படி கொளுத்தி போடுறான். ஆனா அவ எப்போதுமே டெட் பாடியை மூவ் பண்ணு சொல்லிட்டு இருக்காள்ல அதனாலதான் அவ தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல போலீஸ் அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்க்கான். நெக்ஸ்ட் இவங்க மூணு பேருமே ஒரே ரூம்ல இருக்காங்க. நானியும் நீங்க யாருக்கு இன்னைக்கு ஓட் போட போறீங்கன்னு கேட்கறா. யுனிசெக் தான் இன்னைக்கு போடணும் ஏன்னா அவன் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிகாஸ் அவளுக்கு தான் கேமரா ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அது வேற கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி நம்மளையும் ட்ராக் பண்ணிருக்கா. அப்படியே ஹீரோனி மேல எல்லா பழையும் தூக்கி போட்டு அவளுக்கு இன்னைக்கு ஓட் போட வைக்கணும்னு நினைக்கிறா. உடனே நானியும் அவளாம் இருக்காது அப்படி சொல்லியுமே கோயாங்கு பார்க் மாஃபியான்னு கெஸ் பண்ணா அது கரெக்டா தானே இருந்துச்சு. இவளையுமே மாஃபியா தான் சொன்னா இதுவும் கரெக்டா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மீனா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படி சொல்லி கேட்கறா. அவளுமே ரொம்ப பயந்து ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. சுசுமி வெளியே வா உன்கிட்ட ஒண்ணு பேசணும் அப்படி சொல்லி அவளுமே கூட்டு போறா. தென் ஹீரோ ஹீரோனி சானா பேசிட்டு இருக்காங்க. தினமும் ஒரு சிட்டிசன்ஸ் ஆகுறாங்க யார் மாஃபியாவே இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த கீ தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. இதோட லாக்கரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த கேமை யார் கோஸ்ட் பண்றாங்களோ அவங்களும் நமக்கு தெரிஞ்சிருவாங்க அப்படி ஹீரோனிமே சொல்ல ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லாக்கரையுமே அந்த போட்டோமே தேடுவோன்னு மூணுவருமே அந்த ரூம்ல தேடுறாங்க. இந்த சைடில் மீனாவோ சுஷ்மி கூப்பிட்டு வந்திருப்பாள்ல அவளை அந்த கேஃபிடேரியாவுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. மீனா உனக்கு என்னாச்சு ஏன் பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறா அப்படி சுஷ்மியே கேட்க அந்த மாஃபியா வேற யாருமே இல்லை டேபின் தான் அப்படி மீனாவும் சொல்ல எதை வச்சு அவன் தான் மாஃபியான்னு சொல்றா அப்படி சுஷ்மி கேட்குறா. அவனுக்கு மட்டும் தான் குயாங்க பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நம்ம தானே அவன் கிட்ட கீ வாங்கித்தான்னு கேட்டோம். இதை பத்தி வெளியே யார்கிட்டயாவது சொன்னா நம்மள தானே மாஃபியான்னு சொல்லுவாங்க அப்படி அவளுமே பயமுறுத்தி வைக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா பார்க்க கண்ணை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இவனை பார்க்கும்போதுலாம் தோணுது ஏதோ தப்பா இருக்குன்னு பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கண்ணாடி போட்ட பையனும் அவனோட ஃப்ரெண்டுமே அங்க வராங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க குயாங்கி வாண்டி எப்படி வந்துச்சு அப்படி கேட்கறான். குயாங்க ஒரு பிளேஸ்ல மறைச்சு வச்சிருந்தான் அந்த பிளேஸ் எனக்கு தெரியுமா அதான் எடுத்தேன் அப்படி சுசுமியே சொல்ல நீங்க மட்டும் ஒருத்தர சாப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படி அந்த கண்ணாடி போட்ட பையனும் கேட்கறான். இல்ல ரொம்ப பசிச்சிச்சு அதான் உனக்கு பசிக்கலையான்னு சுசுமி கேட்கறா. எனக்கெல்லாம் பசிக்கல அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பிஸ்கெட்டு புரியலாம் பாக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறான். சேம் டைம் இங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்களா அப்ப அங்க ஒரு பீரோ மாதிரி இருக்கு. சாணவா அதை திறக்க பார்க்கா ஆனா அது முடியல. உடனே யுன்சவை கூப்பிட்டு அந்த கீயை இதுல போடு அப்படி சொல்றா. இவளுமே போடுறா பட் அது மேட்ச் ஆகல. அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படி ஹீரோமே திறக்க ட்ரை பண்றான் பட் அவனாலும் முடியல. இது ஏதாவது ஸ்டக் ஆகி இருக்கும் நம்ம ஸ்டோர் ரூம்ல போய் ஏதாவது டூல்ஸ் எடுத்துட்டு வரும் சொல்லிட்டு சானாவும் ஹீரோவும் போறாங்க. அந்த ரூம்ல போய் தேடுறாங்க. அப்போ கீழே ஒரு போன் கிடக்கு. அதை எடுத்து பார்க்கான். இது குயாங் போன்ல இங்க இருக்குன்னு நினைச்சு பார்க்கான். நேத்து டேபின் தான் இந்த போனை நான் கொடுக்கன்னு வாங்கிட்டு போனா பட் இங்க இருக்குன்னு திங்க் பண்றான். இந்த சைட்ல ஹீரோனிமே அந்த ரூம்ல தனியா தானே தேடிட்டு இருக்கா. அப்போ பீரோ ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. சவுண்ட்லாம் கேக்குது. ஹீரோனி அதை பார்த்துட்டு அங்க போய் அந்த பீரோவை திறக்கிறா. அதுக்குள்ள சின்ன பொட்டி மாதிரி இருக்கு. அதுல ஒரு பூட்டு வேற போட்டிருக்கு. ஹீரோனி அந்த கீயை வச்சு இதை ஓபன் பண்றா. அதுமே ஓபன் ஆகிருது. அதுக்குள்ள திறந்து பாக்குறா. ஒரு போட்டோ வேற இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறா. அது ரொம்ப தெளிவா ஸ்கிராட்சே இல்லாம இருக்கு. முன்னாடி ஒரு போட்டோவை எடுத்துருப்பா தெரியுமா அது வந்து ஸ்கிராட்ச் ஆகிருந்துச்சு. அதே போட்டோ தான் ஆனா அது ஸ்கிராட்ச் ஆகிருந்துச்சு. இது ரொம்ப தெளிவா தெரியுது. இதை பார்த்த பிறகு இது நம்ம கிளாஸ் தானே அப்படி யோசிக்கிறா. அப்போ அவ போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த கேமை கோஸ்ட் பண்றவங்கள நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க நேம் சியோன். இதே பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டெல்லாம் வெட்டி வெட்டி எரியுது. அப்படியே எல்லா பிளேஸ்ல உள்ள லைட்டுமே வெட்டி வெட்டி எரியுது. ஸோ எல்லா ஃபோனுக்குமே மெசேஜ் வருது இந்த கேமை கோஸ்ட் பண்றது சியோன்னு. எல்லாரும் அதிர்ச்சியில் பார்க்காங்க. ஹீரோனிக்கு இப்போதான் அவளை பற்றிலாம் ஞாபகம் வருது. ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சியோன்னு. அப்படி ஹீரோக்குமே அவள் தண்ணியில் விழுந்ததெல்லாம் ஞாபகம் வருது.
ஹீரோயின்லாம் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. தென் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சியோன் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாளா, பிறகு அவள் எப்படி இந்த கேமை கோஸ்ட் பண்ணுவான்னு கண்ணாடி போட்டு பையனும் கேட்குறான். அப்படி எல்லாரும் ரொம்ப குழப்பமாகவும் பயமாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு செத்து போன பொண்ணு இந்த கேமை கோஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாருக்கு தான் பயம் வராமல் இருக்கும். அதான் அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. சானாவோ தேங்க்ஸ் யூன்சோ, நீ இந்த கேமை கோஸ்ட் பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சி எங்கள் மெமரியும் கொண்டு வந்திருக்கா. ஆமாம், எப்படி நம்மளோட மெமரியிலேருந்து சியோன் மறைஞ்சு போயிட்டா, இப்போ அது ஞாபகம் வந்திருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படி புலம்பிட்டு இருக்கான் அந்த கண்ணாடி போட்ட பையன். மீனாவோ பயந்துட்டு யுன்சோ நீ சியோனை தான் பேய பார்த்தியா அப்படி கேட்குறா. ஆமான்னு ஹீரோனுமே சொல்ல. சுசிமியும் அப்போ இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் சியோன் தான் காரணம் சொல்கிறீங்களா அப்படி கேட்டுட்டு ஹீரோன் கிட்ட வந்து, நீ தானே அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சா, பிறகு அந்த ஃபோட்டோ பற்றி எங்ககிட்ட தெளிவான விளக்கமே சொல்லலை. நீயும் சியோன் தானே ரொம்ப க்ளோஸு, நாங்களாம் அவளுக்கு ஜஸ்ட் கிளாஸ்மேட் தான், எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நாங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணணும் அப்படி கேட்டு கத்துறா. உடனே கண்ணாடி போட்ட பையனும் அவனோட ஃப்ரெண்டுமே நாங்கள் சியன் கூட லைட்டாக தான் பேசுவோம் அப்படி அவங்களுமே சொல்கிறாங்க. தென் மீனாவோ அவள் தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாளா, பிறகு எதுக்கு நம்மளை கொல்ல முயற்சி பண்ணுறா அப்படி சொல்லி ரொம்ப அழுகுறா. சானாவோ சியோன் தற்கொலைலாம் பண்ணல, ஏதோ ஒரு ரூமரால தான் அவள் செத்துட்டான்னு சொல்ல. சுசிமியும் ஏதோ அவள் தான் தப்பு செஞ்சிருக்கிற மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறா. கண்ணாடி போட்ட பையனும் அவனோட ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, அவளை யாரோ தள்ளி விட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன், அப்போ அது ரூமரா அப்படி கேட்குறாங்க. உடனே டாபினோ ஆமாம் போலீஸ் தான் அவள் சூசைட் பண்ணிட்டான்னு எழுதிட்டு போனாங்க அப்படி அவங்க கிட்டயுமே இவன் சொல்கிறான். சுசிமியும் இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசுகிறீங்க, இந்த மாஃபியா கேம் தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு யோசிங்க அப்படி சொல்லியுமே ஹீரோயினி வெயிட் பண்ணு, சியோன் எதுக்கு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அவள் சூசைட் பண்ணலை, ஆனால் யாரோ ஒருத்தங்க தப்பாக ரூமர் பரப்பியிருக்காங்க, அந்த பர்சன் நமக்குள்ளே தான் இருக்காங்க ஹீரோயினுமே சொல்ல. அங்கே இருக்கிறவங்களாம் அப்போ அது யாராக இருப்பாங்க அப்படி சொல்லி சுசிமியை பார்க்காங்க. அவ்வளோ எதுக்கு என்ன பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்குறா. உடனே எல்லாருமே சரி ஓகே சியோனுக்கும் மாஃபியா மெம்பருக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கான்னு யோசிக்கிறாங்க. அங்கே 3 மாஃபியா செத்தாங்கல்ல, அதாவது பார்க்கு, ஜுன்வான், அடுத்து ஷார்ட் ஹேர் வச்சிருப்பா ஒரு பொண்ணு, அவங்கள யோசித்து பார்த்துட்டு மற்ற மாஃபியா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. மீனாவோ சியோன் செத்ததுக்கு பார்க் தான் காரணமாக இருக்கும், பிகாஸ் அவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டுமே கொண்டு இருக்கான் அப்படி சொல்லையுமே. அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில என்னதான் இருந்துச்சு அதை பற்றி சுசிமா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படி அவனுமே கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, பட் பார்க்கலாம் கமிட்டட் கிடையாது, மேபி அவகிட்ட ஃப்ளாட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படி இவளுமே சொல்ல. அப்போ இங்கே நடக்கிற ப்ராப்ளத்துக்கு பார்க் தான் காரணமாக இருப்பானோ அப்படி இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. உடனே டாபினோ அவை தான் சியோனை கொண்டானா மற்ற மாஃபியாலாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சியோன் செத்ததுக்கு யார் தான் காரணமாக இருக்கும் அப்படி ரொம்பவும் யோசிக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நான் நீ சுசிமே வர சொல்லியிருப்ப போல அவளுமே வந்துடுறா. என்ன பேசணும் நான் நீ சொல்லு அப்படி அவளுமே கேட்க, சியோன் செத்ததுக்கு நம்ம தானே காரணம் அப்படி அவள் சொல்கிறா. உனக்கு என்னடி ஆயிட்டு பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படி திட்டுறா. எல்லாருக்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்போன்னு நானுமே சொல்ல, ஏன்டி அநியாயம் பண்ணுறா, நான் அது ஒரு ஜோக்காக தான் பண்ணேன், ஆனால் அவள் தான் அதை சீரியஸாக எடுத்து செத்து போயிட்டா அப்படி சுசிமியும் சொல்ல. என்ன ரூம்னு தெரியல, இப்போதைக்கு நமக்கு காமிக்கல, அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம், எனக்கு பயமாக இருக்குது, வா உள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்போன்னு கூப்பிட்டே இருக்கா அவளை. சுசிமியோ கோவத்தில் நீ வாய மூடு ஃபஸ்ட்டு, நீ அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ போய் சொன்னான்னா நமக்கு தான் ஓட் போடுவாங்க, ஸோ நீ இப்போதைக்கும் சைலண்டாக இருந்தாலே காணோம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவள் போகிறா. நானி தான் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. கட் பண்ணா சுசிமியோ டேபின்ட்டு சொல்கிறா, நான் இருக்காளா அவன் எனக்கு தொந்தரவாக இருக்கா, எதுக்கு அப்படி சொல்கிறா, எல்லாம் அந்த சியோனை பற்றி தான், அவள் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு ஓட் போட்டுருவாங்களே அப்படி அவளே ஒரு டென்ஷனில் சொல்கிறா. ஸோ வாட், நீ ஃபஸ்ட்டே இருந்தே அவள் மேலே கவனமாக இருந்திருக்கணும், நீ அவளை எப்படிலாம் புள்ளி பண்ணியிருக்கா, அது வேற நானே தனியாக விட்டுட்டு மீனா கூட கேங்க பண்ணிட்டு இருக்கா, இப்போ என்கிட்ட வந்து நீ ஹெல்ப் கேட்குறியா, நான்லாம் உனக்கு பண்ண முடியாது, ஏன் நீ மாஃபியா டீமில் உள்ளவன் தானே, வேற என்ன அப்படி சுசிமியே கேட்குறா. ஆமாம் என்ன புள்ளி பண்ணவங்கள நான் கொண்டுட்டேன், இது உன்னோட பிரச்சனை, நீ தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போகிறான். டே லூஸா உனக்கு அப்படியே அவளுமே சொல்ல, நீ சியோனை பற்றி ரூமர் பேசியிருக்கா, அதனால இதுலேருந்து உன்னை காப்பாற்ற முடியாது புரியுதா உனக்கு அப்படி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு போறான். சுசிமி தான் அடுத்தது என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படி சொல்லி புலம்பிட்டு கத்திட்டு கிடக்கா. தென் ஹீரமே குயாங் போனை காமிச்சு, இது இங்கே கிடந்துச்சு, நான் நேற்று அவனோட ஃபோனை கொண்டு போனேன், டேபின் தான் குயாங் ஃபோனை நான் கொடுக்குறேன் அப்படி வாங்கிட்டு போனான்னு சொல்ல. ஹீரோனிமே அந்த டோரை பார்க்கா, அதில் நேற்று சேரை வச்சு குயாங் அடிச்சிருந்தான்ல அதில் தடை இருக்குது, அதை பார்த்துட்டு ஏதோ தப்பாக நடந்திருக்கு நேற்று அப்படி ஹீரோனிமே சொல்கிறா. சானா அந்த சேரையுமே காமிக்கா, இன்னும் இதுலேயும் சப்பி இருக்குன்னு சொல்கிறா. உடனே ஹீரோனி 2 பேரும் ஒரே நாளில் செத்துருக்காங்க, எல்லா மாஃபியும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க போல அப்படி சொல்கிறா. இவங்களுக்குமே டேபின் மேலே ஒரு டவுட் வந்திருக்கு. அப்படியே இந்த சைடு மீனாவோ பயந்துட்டு இருக்கா பேய நினச்சி. அந்த நேரத்தில் சுசிமே உள்ள வரா டென்ஷனில்.
ஏன்டி நீ வர இவ்வளோ நேரம் ஆகிட்டு? நான் ஒத்திலே இந்த பேய் வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். உனக்கு பயம்லாம் இல்லையா? சியோன் பேயா மாதிரி இந்த கேமை விளையாடுறான்னு அப்படி சொல்லையும், நீ ஃபர்ஸ்ட் அந்த பேயை பற்றி பேசுறது ஸ்டாப் பண்ணு அப்படி சுசிமியும் கோவத்தில் கத்துறா. நீ எதுக்கு ஒருபடியாக கத்துறான்னு மீனா கேட்கா. இன்னைக்கு நைட்டு நம்ம யாருக்கு ஓட் போடணும்னு டிஸ்கஸ் பண்ணணும்ல, அதான் அப்படி சொல்கிறா. ஓ அதுக்காக கத்துனான்னு அவளுமே அந்த சேரில் உட்காடுறா. சரி நீ இன்னைக்கு யாருக்கு ஓட் போட போறா அப்படி சுசிமி கிட்ட கேட்குறா. நீ டேபினை பற்றி சொன்னால, அதனால எனக்கு அவன் மேலே ஒரு டவுட் இருக்கு. நீ சொன்னது கரெக்டாக கூட இருக்கலாம். அப்படி டேபினை ஓட் போடுறதுக்கு மாட்டி விட்டுறா சுசிமி. ஆமாம் அவதான் கொஞ்சம் வேடா இருக்கான் அப்படி மீனாவும் சொல்ல. இல்லைன்னா வேற ஒரு நபரை மாட்டி விட்டுறோம்னு சொல்லிட்டு அஸ்கி வயசில் அவகிட்ட சொல்கிறா. தென் எல்லாரும் ஹாலில் வந்து நிற்காங்க. மீட்டிங் நடக்குது போல. டேபின் கிட்ட நீ ஸ்டோரேஜ் ரூமுக்கு நேற்று போனியான்னு ஹீரோனி கேட்க. இல்லை நான்லாம் போகல அப்படி அவனுமே சொல்கிறான். நேற்று நீ தானே குயாங் ஃபோனை நான் கொடுக்கறேன்னு வாங்கிட்டு போனா, அப்போ நீ தானே கடைசியாக அவனை பார்த்துருக்கா அப்படி ஹீரோமே கேட்கான். இல்லை மீனா அண்ட் சுசிமியும் அவன்கிட்ட பேசினாங்க அப்படி மாட்டி விடுறான். அப்போ நீங்கள் 2 பேரும் நேற்று குயாங் பார்க்க அங்கே போயிருக்கீங்கன்னு அப்படி சாண கேட்கா. இவங்க 2 பேருமே ஐயோ மாட்டிக்கிட்டோன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவனும் ஆமாம் நீங்கள் சாவி அவன்கிட்ட இருந்து எடுத்திருக்கீங்கன்னு நாங்கள் அன்னைக்கு கேட்கும்போது அவன் எதுலேயும் ஒழிச்சு வச்சிருந்தான், அந்த இடம் எங்களுக்கு தெரியும் அப்படி பொய் தான் சொல்லியிருக்கீங்கன்னா அப்படி அவனுமே கேட்குறான். ஹீரோமே எதுக்கு அவன்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்குறான். அவன் கையில் ஒழிச்சு வச்சிருந்தான், அதான் அவன்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்ல. ஆமாம் நீங்கள் சியன் கிட்ட பேசினதே கிடையாது சொன்னீங்களா, ஆனால் நீங்கள் அவளை ஒரே இக்னோர் பண்ணிட்டு இருந்தீங்களா எதுக்குன்னு இவன் கேட்குறான். மீனாவோ நாங்களாம் அப்படி பண்ணலை அப்படி பயந்து சொல்கிறா. சுசிமியும் இனிமே இவங்கிட்ட பேச்சு கொடுத்தா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே யார் அந்த ரூமர் வீடியோ கிரியேட் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் ஓட் போடுறா. அதுவும் நானிக்கு ஓட் போடுறா. அப்பவுமே அஸ்கி வயசுல பேசியிருப்பாங்க தெரியுமா யாரை மாட்டி விடலான்னு, அது நானியா தான் இருந்திருக்கா. மீனாவோ இவளுக்கே ஓட் போடுறா. சுசிமியும் நானி தான் பார்க்க கூட சேர்ந்து அந்த வீடியோவை கிரியேட் பண்ணான்னு சொல்ல இது உண்மையான அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்காங்க. ஆமான்னு மீனாவும் சொல்றா. நானி ரொம்பவும் அழுதுட்டு ஏன் நீங்க தானே கிரியேட் பண்ணீங்க பிறகு என்ன மாட்டி விட்டுறீங்கன்னு கேட்கறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவளை ஒரு மாதிரியா பார்க்காங்க. அவளும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு நீ தானே இந்த வீடியோவை கிரியேட் பண்ணான்னு சொல்லு, உன்னோட தப்ப ஒத்துக்கோ, இல்லைன்னா நான் உன்னோட ஐடென்டிட்டியை செக் பண்ணிடுவேன் அப்படி சொல்றா. உன்னால எப்படி அதை பண்ண முடியும் அப்படி சுஷ்மியும் கேட்குறா. நான் ஒரு போலீஸ், நீ ஒரு மாஃபியான்னு ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோனுமே எல்லாருக்கும் காமிக்கா. டேபின்லாம் இவன் வசமா மாட்டிக்கிட்டான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஸோ எல்லாருமே ஃபோனை பார்க்காங்க. பார்த்துட்டு அப்போ நீ தானே போலீஸா அப்படி சொல்லி இவளுமே கேட்காங்க. உடனே மீனவோ நானி சாரி இந்த சுசிமி இருக்காளா என்னை முட்டாளாகிட்டா அதான், ஆனா எனக்கு தெரியும் நீ மாஃபியா இல்லைன்னு அவகிட்ட கதறுறா. போடி நீயும் அவ கூட சேர்ந்தவதான் அப்படி இவளுமே சொல்ல. நான் இல்லை நானி என்ன நம்பு அப்படி இவா ரொம்பவும் கதறிட்டு இருக்கா அவகிட்ட. இந்த சைட்ல சுசிமியும் இது தப்பா காமிக்குது நம்பாதுங்கன்னு சொல்றா. டேபினோ நம்மளை எங்கிட்ட மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு அவகிட்ட போய் என்னையுமே இதுக்கு யூஸ் பண்ணிருக்கா என்ன, அப்போ குயாங் கொண்டது நீ தான் அப்படி சொல்ல. மீனாவோ கரெக்ட் இவ தான் சொன்னா கீ வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் அப்படி அவ மேலேயே எல்லா பழியும் தூக்கி போடுறாங்க. உடனே இவனும் நீ என்காவ மாஃபியா சொல்லாம இருந்திருந்தா அவ இப்போ உயிரோடு இருந்திருப்பா, உனக்கெல்லாம் மனசாட்சி கூட கிடையாதா, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படி திட்டிட்டு இருக்கான். எனக்கு வேற சாய்ஸே கிடையாது, நான் என்ன பண்ணேன், நானா எனக்கு மாஃபியா வேணும்னு சூஸ் பண்ணேன் அதான் வந்திருக்கு, நான் அதுக்கு என்ன பண்ணேன், நானும் இதுல சர்வே பண்றதுக்கு இப்படி பண்ணேன், பட் நான் ஒருத்தர் கூட கொல்லல அப்படி சொல்றா. அதுக்கப்புறம் சியோன் இந்த கேம் நடத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றா. உடனே ஹீரோனிமே நீ சியோனை பத்தி பேசாத, உனக்கு அந்த தகுதியை ஃபர்ஸ்ட் இழந்துட்டான்னு சொல்றா. இவளுக்குமே ரொம்ப கோவம் வருது. ஹீரோனி தள்ளி விட்டு நீ எதுக்கு இப்ப பேச வரான்னு ஹீரோனிமே அடிக்க போறா. சானாதான் அவளை தடுக்கிறா. சோ அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஹீரோ கிட்ட வந்து என்னை காப்பாத்து ப்ளீஸ்னு கேட்கறா. என்னால முடியாது, கூட இருந்தே எல்லாத்தையும் நீ கொலை பண்ணியிருக்கா, அதனால உனக்கு தான் நான் ஓட் போடுன்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஓட் போட்டுறான். தென் எல்லாருமே அவளுக்கே ஓட் போடுறாங்க. அவளுமே வேண்டாம் ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனெல்லாம் அப்புறா. டேபின் தான் நீ அமைதியாயிரு அப்படி அவளை மிரட்டி கீழே தள்ளி விடுறான். அவளுமே சிரிச்சுட்டு நீங்களாம் ஒரு முட்டாள், உங்களுக்கு அறிவே இல்லை, மற்ற மாஃபியா யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லி அவங்க நேம சொல்ல வாரா. பட் அவளால சொல்ல முடியல, வாய்க்குள்ள இருந்து ரத்தமா வருது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, மற்ற மாஃபியா மெம்பர் ஐடென்டிட்டியை சிட்டிசன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவளுக்குமே நிறைய ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஹீரோனி கிட்டலாம் வந்து எனக்கு ஓட் போடாதா அப்படி சொல்றா. நீ உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு மற்றவங்களை கொண்டு இருக்கா, அதனால நான் உனக்கு தான் ஓட் போடுவேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஓட் போட்டுறா. தென் எல்லாருமே நைட்டு தூங்கிடுவாங்கல்ல, அதனால ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் ஒளிஞ்சுக்க போகிறாங்க. இவளுமே ரொம்ப கதறி கதறி அழுகுறா. நெக்ஸ்ட்டு அவன் நடந்தே போயிட்டு இருக்காளா. என்ட்ரன்ஸில் எப்போதுமே ஒரு சிலை இருக்கும்ல, அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த சிலையை பார்க்கும்போது சியன் மாதிரி இருக்குது. அவளுமே நினச்சி பார்க்கா அப்படியே சியன் மாதிரி தான் அந்த சிலையும் இருக்குது. தென் அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது ஓட்டிங் முடிஞ்சிட்டுன்னு. சுஷ்மிக்கு தான் நிறைய ஓட்டு, இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவளுக்குமே அந்த சவுண்டு கேட்குது, கண்ணெல்லாம் போயிட்ட மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கயிறை வச்சு கழுத்தை இறுக்கி அப்படியே செத்துறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 2 மாஃபியாக்கள் உயிரோட இருக்காங்க. ஒன்று டேபின், இன்னொன்று யாருனே தெரியல. அவங்களோட ஃபேஸுமே நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணல, போக போக ரிவீல் பண்ணுவாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேமை நிஜமாவே பேய் தான் கோஸ்ட் பண்ணுதா
இல்லைனா வேற யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்களா? எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.